Hi Pasangla, good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am here. So எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். Is my audio and video clear? ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் என்னப்பா டஃப்பா? நிறைய பேர் வந்து டஃப்ங்கிற மாதிரி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க, கஷ்டமா இருந்தது அப்படின்னு. ஸோ ஃபார் உங்களுடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஹாய்ப்பா. கிளியரா? சூப்பர். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? கொஷின் பேப்பர் டஃப்பா, ஈஸியா, மாடரேட்டாக இருந்தது? ஈஸி. சரி, ஓகே. அப்போ மேபி உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் அது வந்து மாறுதுன்னு நினைக்கிறேன். கொஷின் பேப்பர் லீக் ஆச்சா? ஓகே. டே இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு வர கொஷின் பேப்பரெல்லாம் வந்து ஒரே கொஷின் பேப்பர் தான் எல்லாருக்குமே வருதா, இல்லை ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு கொஷின் பேப்பரா? முடியலை மேம் மேக்ஸ் எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ள. ஓகே, மாடரேட் தான். சரி, இப்போ எப்படிப்பா எல்லாருக்கும் ஒரே கொஷின் பேப்பரா, இல்லை ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு கொஷின் பேப்பரா? அது ஃப்ரம் மாவட்டம் டு மாவட்டம் மாறுமா? டிஃப்ரெண்ட் தான் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ்? ஓகேப்பா, சரி 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 சரி. அப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வரும்போது சில பேருக்கு அது ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு டஃப்பாக இருக்கும் இல்லையா? காமன் பேப்பர் இல்லை. ஃபைன் ஃபைன் ஃபைன். சரிப்பா. ஸோ உங்களுடைய எக்ஸாம் மேலே இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது? அதாவது 10th நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்காக படிச்சிருப்பீங்கள்ல, அதை கம்பேர் பண்ணி சொல்லுங்களேன். 10th நான் போட்ட அதே சீரியஸான எஃபர்ட்ஸ் நம்ம 11th போடுறோமா, இல்லை 10th அவ்வளோ எஃபர்ட் போட்டு படித்தேன், அடுத்த வருஷம் எப்படியோ 12th அதே எஃபர்ட் போட்டு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா ரெண்டுமே பப்ளிக் எக்ஸாம். இந்த வருஷம் பப்ளிக் இல்லை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக படிக்கிறீங்களா? ஆர் யூ ரிலாக்ஸ்ட் ஆர் சேம் எஃபர்ட்டா? 3 வருஷமும் ஒரே எஃபர்ட் தான் மேம் நான் போட போகிறேன், அப்படி தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்றீங்களா? போடலை. ஆப்வியஸ்லி நோ. அதுக்கும் மேலே போடுறீங்களா? 10th மேலே போட்டுட்ருக்கீங்களா? ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன். சரி, டோட்டலி லோ. போடலை மேம், லிட்டில் பிட் ரிலாக்ஸ்டு தான். சரி, ஓகேப்பா. ஃபைன் ஃபைன் ஃபைன். இப்போது 3 வருஷமும் நான் ஒரே மாதிரி எஃபர்ட் போடுறேன் அப்படின்னு சொல்கிற மக்கள் வந்து ஒருத்தர் 2 பேர் தான் பார்க்க முடியுது, கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது. பட் எல்லாருமே வந்து ரிலாக்ஸ்டு மோடில் தான் இருக்கீங்க இல்லையா? நான் அதை தப்பு ஒன்றும் சொல்லலை, சரியா? உன்னை வந்து நான் தப்பும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் நானும் அதுதான் பண்ணியிருப்பேன். ஸோ நான் அதுதான் பண்ணேன். ஏன்னா நாங்கள் 11th படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. அப்போ 10th பப்ளிக் எக்ஸாம், 12th பப்ளிக் எக்ஸாம்னு சொல்லிட்டு 11th கொஞ்சம் லூஸில் விட்டு தான் படித்தோம். பட் ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டி அதுதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னதான் ரிலாக்ஸ்டாக இருந்தாலும் எங்கெல்லாம் மார்க் வரும் அப்படிங்கிறத தேடி அதை மட்டுமாவது படித்து வச்சுக்கணும். ஸோ கம்மியான டைம் படித்தாலும் அதில் நிறைய மார்க் வர மாதிரி படித்து வச்சுக்கணும், சரியா? ஓகே, சரிப்பா. ஃப்ரம் 3rd April கிளாஸு தீமின்னல்ல டைமிங் என்ன மேம்? 12th கிளாஸஸ்க்கான டைமிங் கேட்குறீங்களா? அது நாங்கள் சொல்கிறோம்ப்பா. கண்டிப்பாக ஈவினிங் தான் இருக்கும், 6:30 or 7 போல் தான் ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக. ஓகேவா? அதுக்கு முன்னாடியும் ஸ்டார்ட் ஆகாது, இதை விட லேட்டும் ஆகாது. 6:30 or 7 தான் இருக்கும். பட் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிளாஸு, எவ்வளோ மணி நேரம் கிளாஸு, அது எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். சரி, 10th 99.5% எஃபர்ட்டு, 11th 75% தானா? சரி சரி மேம். எனக்கு பாட்னியில் லெசன் நடத்தலை, என்ன பண்ணுறது? நான் தான் உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டே தனியாக வச்சுருக்கேனேடா. நான் வேணால் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் எடுத்து உங்களுக்கு கொடுக்கவா? எஸ், நான் அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட வேதாந்து ஆஃப்லைன் லேர்னிங் சென்டரில் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வருஷம் நீட் எழுத போகிற பசங்களுக்கான கிராஷ் கோர்ஸும் உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா அக்கா யாராவது இருக்காங்க இந்த வருஷம் நீட் எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கோர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதே மாதிரி நீங்களும் வந்து நீட் ஜாயின் பண்ண போகிறேன், இல்லை ஜேஇக்காக படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு இருக்க எல்லா பசங்களுக்காகவும் நீங்கள் ஆஃப்லைன் சென்டரில் நேரில் போய் பார்க்கலாம். தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இங்கே புக்கை விசிட் அப்படின்னு இருக்கா, இதே மாதிரி நம்ம லைவோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், புக்கை விசிட் டு யுவர் நியரஸ்ட் வேதாந்து லேர்னிங் சென்டர் அப்படின்னு. அது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் அங்கே புக் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்துக்கலாம், சரியா? அதுக்காக நேரில் போய் பார்த்தா உங்களுக்கு ஒரு
ஐடியா கிடைக்கும். அங்கே எப்படியெல்லாம் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, என்ன டைமிங்கு, என்ன ப்ரைஸ், எவ்வளோ வந்து நான் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ வந்து 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் ஆர் உங்கள் அண்ணா அக்கா யாராவது வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இதை ரெஃபர் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ பசங்களா, யூடியூப்பில் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 7 o'clock அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அதை எத்தனை பேர் பார்த்தீங்க? 11th பயாலஜியோடைய 2.5 days ஸ்டடி பிளான் வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்தீங்களா? எஸ் ஆர் நோ? பார்க்காதவங்களுக்கு நான் ஒன்ஸ் வந்து காட்டிடுறேன். நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ செக்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா யூ ஹாவ் த வீடியோ. ஓகே, 11th பயாலஜி 2.5 days இம்பார்ட்டன்ட் கொஷினு, இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் அப்படின்னு இருக்கா. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் இருக்குது, இம்பார்ட்டன்ட் டயக்ராம் பிடிஎஃப்பும் இருக்குது. சரியா? இது வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே வந்து நான் அதில் கண்டென்ட்டு கொடுத்துருக்கேன், கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ அதை தாண்டி ஒரு சிலதை நீங்கள் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் கேட்பீங்க. இதெல்லாம் வந்து 5 மார்க்கில் எந்தெந்த சாப்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க மேம் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கலாம். அது எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வந்த உடனே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணாமல் வீடியோவை ஒன்ஸ் பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஓகே. இப்போது இந்த வீடியோவுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எத்தனை பேர் வந்து 12th தீமின்னல் பேட்சஸ்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க? மேம் நான் இப்போ 11th இருக்கேன், அடுத்த வருஷம் நான் 12th படிக்க போகிறேன், அந்த 12th கிளாஸஸ்க்கான தீமின்னல் பேட்சுக்கு நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நான் பேட்சில் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க எத்தனை பேரா? எஸ் மேம். லைவ் பிளான் என்ன, லைவில் என்னென்ன டீச் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான பதிலும் இதே வீடியோவில் தான் இருக்குது. சரியா? லைவ் பிளான் என்ன அப்படிங்கிறதுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். லீவில் 12th டீச் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. அதுதான் தீமின்னல் பேட்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 12th நாங்கள் சீக்கிரமாகவே டீச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரியா? எத்தனை பேர் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டீங்க? யூடியூப்பில் நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், கொஞ்சம் டிலே பண்ணுவோம். ஏன்னா யூடியூப்பில் வந்து நீட் கிளாஸஸும் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும் 12th ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் தீமின்னல் பேட்சஸில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிச்சு ஒரு 4-5 daysலேயே வந்து 12th ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? லாஸ்ட் டேட் டு ஜாயின் இன் தீமின்னல் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டேட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணால் தான் ஃபஸ்ட் டேலேருந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணாலும் கூட அந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேக்லாகாக தான் இருக்கும். அதை கடைசி வரைக்கும் பார்க்குறதுக்கு கஷ்டப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கிறது பெட்டர். சரியா? ஓகே. இப்போது இந்த டிஸ்கிரிப்ஷனில் 11th 12th போகிற பசங்களுக்கான தீமின்னல் பேட்ச் லிங்க் இருக்கா? இதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு வருஷ கிளாஸ் நடக்க போகுதா? அந்த ஒரு வருஷ கிளாஸ்க்கான ஃபீஸ் வந்து 1999. ஒரு வருஷத்துக்கான ஃபீஸே 1999 தான். ஒருவேளை நீங்கள் கைட் புக்ஸோடு சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வேறு ப்ரைஸ் இருக்குது. கிளாஸஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணுறதுக்கு 1999 ஃபார் 1 year. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த 4 கைடு வந்துடும். அது கூட சேர்த்து ஒரு வருஷத்துக்கான கிளாஸும் வந்துடும். இதுக்கான ப்ரைஸ் வந்து 2799. அப்படியே கீழே போனீங்கன்னா நீங்கள் ஒரு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாட்னி கைடும் வேணும், ஜுவாலஜி கைடும் வேணும். அது கூட சேர்த்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த 4 கைடு வேணுமா? ஸோ அண்ட் மேக்ஸு இது எல்லாம் வாங்குறதுக்கு 3499 தான் ப்ரைஸு ஃபார் 1 year. சரியா? இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். கைடை நீங்கள் தனியாக வாங்கும்போது இதை விட அதிகமான ப்ரைஸ் தான் வரும். ஏன்னா டெலிவரி சார்ஜஸும் சேர்த்து இன்க்ளூட் ஆகிடும். அதனால் ஃபர்ஸ்ட் டே பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. சரியா? ஓகே. When will you start teaching 12th? Soon after you complete your 11th annual exam. நீங்கள் பெய்டு பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா யூடியூப்பில் இன்னுமே லேட் ஆகும். சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்து 1 mark பார்க்க ஆரம்பிக்கலாமா? ரெடியா எல்லாரும்?
Yes, shall we start 1 marks? மேம் லைன் பை லைன் தான் யூடியூப்பில் நடத்துவீங்க? இல்லைப்பா, யூடியூப்பில் லைன் பை லைன் இருக்காது. பெய்டு பேட்சில் தான் லைன் பை லைன் இருக்கும். யூடியூப்பில் கொஷின் அண்ட் ஆன்சர் மாடலில் தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் வரும்? இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்பி போக வேண்டாம். நான் உங்களுக்கு வீடியோவில் ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன்ல, இம்பார்ட்டன்ட் எவ்வளோ படிக்கணும், எதை படித்தா எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து வேறு கொஷின் பேப்பர் வருதுங்கிறப்போ ஈஸியாக கேட்டால் நல்ல மார்க் வாங்கலாம். ஒருவேளை டஃப்பாக கேட்டுட்டாங்க அப்படின்னா வாங்க முடியாது. ஆனால் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக கேட்டாலும் சரி, டஃப்பாக கேட்டாலும் சரி, அதுதான் மார்க்கு. அது கண்டிப்பாக வந்துடும். அதனால் இம்பார்ட்டண்ட்டை மட்டும் நம்பாமல் வீடியோவில் சொல்லியிருக்க பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில். டோன்ட் வரி. ஒரே நிமிஷம், நான் பின் பண்ணி வைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸு எல்லாத்தையுமே நான் பின் பண்ணி வைக்கிறேன். சரியா? யாரெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணலையோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் இந்த பிடிஎஃப் மட்டும் பத்தாது. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கு வரும். 2.5 days ஸ்டடி பிளான் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? ஆரம்பிக்கலாமா இப்போ? எஸ், கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணுறேன்ப்பா. ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப்பும் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸோட பிடிஎஃப்பும் நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணி இப்போவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோடட் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்கடா. டவுன்லோட் பண்ணிவிட்டு எனக்கு டவுன்லோடட் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. மேம் பெய்டு பேட்ச்னாலும் யூடியூப்பில் தானே எடுப்பீங்க? பெய்டு பேட்ச்னா வேதாந்து ஆப் தனியாக இருக்குது. ஆப்பில் கிளாஸஸ் போகும். யூடியூப் கிளாஸஸ் வந்து ஃப்ரீ. பெய்டு பேட்ச் அப்படின்னா யூடியூப்பில் கிளாஸஸ் இருக்காது, ஆப்பில் தான் கிளாஸஸ் இருக்கும். அது வேறு, இது வேறு. ஸோ பெய்டு பேட்ச்க்கு வேறு கிளாஸு, யூடியூபுக்கு வேறு கிளாஸு. சரியா? லாங்குவேஜஸ் இன்க்ளூட் கைடில் லாங்குவேஜஸ் வராதுப்பா. அதான் பிசிஎம்பி வரும், இல்லைனா பிசிஎம்சிஎஸ் புக்கு வரும். மெயின் சப்ஜெக்ட்ஸ், அதாவது எதெல்லாம் கட் ஆஃப்க்கு தேவையோ அந்த மாதிரி கைடு மட்டும். சூப்பர். சரிப்பா. ஸோ எல்லாருமே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? வீக்விஸ் லிங்க் கேட்குற பசங்களுக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, வீக்விஸுக்கான கொஷின்ஸை கொடுத்தாச்சு, ஆனால் வீக்விஸு லிங்க்கு வரமாட்டேங்குது. சரியா? அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், வீக்விஸாக விளையாடாமல் அதே கொஷின்ஸை நான் இப்போ டாக்குமெண்ட்டாக அதோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுவேன். கொஷினை ஆப்ஷன் காட்டுவேன். இதில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா அப்படிங்கிறத நீங்கள் போடலாம். ஏன்னா வீக்விஸோட லிங்க்கு நஹிஹே, சரியா? அது ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன்டா, டெக்னிக்கல் கிளிச்சு, லிங்கே ஜென்ரேட் ஆகலை, பண்ண முடியலை. ஸோ அதனால என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கொஷின்ஸை நான் காட்டுவேன், அந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட போகிறீங்க. சரியா? குவிஸாக கொண்டு வந்தால் பாதி பேர்னால ஜாயின் பண்ண முடியும், சில பேர்னால ஜாயின் பண்ண முடியாது. ஸோ எப்படியும் கமெண்ட்ஸில் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. இப்போ எல்லாருமே கமெண்ட்ஸில் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. சரியா? ரெடியாக ஆரம்பிக்கலாமா? நீங்கள் தான் பெய்டுக்கு எடுப்பீங்களா? ஆமாப்பா. ரெடியா? ஆரம்பிக்கலாமா? மேம் நெக்ஸ்ட் இயர் கஷ்டமாக வருமா? கண்டிப்பாக கஷ்டமாக தான் வரும். இந்த வருஷமே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வருஷம் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஹவு மெனி கொஷின்ஸ் மேம்? மொத்தமாக ஒரு 50 கொஷின்ஸ், ரஃபாக 50-51 அந்த மாதிரி இருக்கும். 50 கொஷின்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் என்ன வரும்? Which of the following is not considered an attribute of living organism?
லிவிங் ஆர்கானிசமோட கேரக்டர் கிடையாது அப்படின்னு எதை சொல்லுவோம்? growth, மெட்டபாலிசம், கிறிஸ்டலைசேஷன், ரீப்ரொடக்ஷன். எது சரியான ஆன்சர்? ஒரு உயிருள்ள ஆர்கானிசம்னா அது இது பண்ணவே பண்ணாது. growth பண்ணாதா, மெட்டபாலிசம் பண்ணாதா, கிறிஸ்டலைசேஷன் பண்ணாதா, இல்லை ரீப்ரொடக்ஷன் பண்ணாதா? வெரி குட், ஆப்ஷன் சி, கிறிஸ்டலைசேஷன் தான் பண்ண முடியாது. சரியா? உயிருள்ள ஆர்கானிசம்னால க்ரோ ஆக முடியும், மெட்டபாலிசம் பண்ண முடியும், கேட்டபாலிசம், ஆனபாலிசம் எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா நம்ம சாப்பிட்றோம், அது வயிற்றுக்குள்ளே போய் பிரேக் டவுன் ஆகுது, அதுவுமே மெட்டபாலிசம் தான். ரீப்ரொடியூஸும் பண்ண முடியும். சூப்பர். அப்போ கிறிஸ்டலைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசமோட பேர் சொல்லுங்கள். எந்த ஆர்கானிசம்னால கிறிஸ்டலைசேஷன் பண்ண முடியும்? நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்கானிசமுடைய லிவிங் ப்ராப்பர்ட்டிஸ், நான் லிவிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எந்த ஆர்கானிசம் அது? யார் சொல்லுங்கள். யாருனால கிறிஸ்டலைசேஷன் பண்ண முடியும்? வெரி குட், வைரஸ்னால பண்ண முடியும். ஏன்னா வைரஸ் வந்து லிவிங்கும் கிடையாது, நான் லிவிங்கும் கிடையாது. அப்போ வைரஸ்னால பண்ண முடியும். அடுத்த கொஷின் இதுதாண்டா அடுத்த கொஷின் அண்ட் தேர் ஆப்ஷன்ஸ். இன் விச் ஃபார்ம் டு வைரஸஸ் எக்ஸிஸ்ட் அவுட் சைட் அ ஹோஸ்ட் செல்? ஹோஸ்ட் செல்லை விட்டு வெளியே போயிடுச்சு. ஒரு பிளான்ட்டாக இருக்கலாம், ஒரு அனிமலாக இருக்கலாம். அதை விட்டு வைரஸ் வெளியே போயிடுச்சுன்னா அது என்ன ஃபார்மில் இருக்கும்? வைராய்ட்ஸாக இருக்குமா, ப்ரியான்ஸாக இருக்குமா, விரியான்ஸாக இருக்குமா, இல்லை கேப்சிட்ஸாக இருக்குமா? சொல்லுங்கள் நசீமா. ஆஷா மேம்க்கு என்ன கொடுப்பீங்க? ஏண்டா என் பேரை போட்டுட்ருக்கேன், ஏதோ ஓம் சாய்ராம் சிவாய நம்ம எழுதுவாங்கள்ல அந்த மாதிரி. என்னவா இருக்கும்? ஆப்ஷன் பார்க்கலாமா? The right answer is option D, virion. விரியானாக இருக்கும். ஆப்ஷன் சி, விரியான் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ ஒன்ஸ் ஒரு லிவிங் ஆர்கானிசமை விட்டு வைரஸ் வெளியே போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு விரியானாக இருக்கும், வைரஸாக இருக்காது. விரியான் அப்படின்னா என்ன? அதனால் நோயை காஸ் பண்ண முடியும், ஆனால் ஒரு லிவிங் ஆர்கானிசமாக இருக்காது, நான் லிவிங்காக மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் விரியான். சரியா? அடுத்த கேள்வி. Which type of symmetry is observed in the tobacco mosaic virus? TMV வைரஸில் என்ன சிம்மெட்ரி பார்க்க முடியும்? கியூபாய்டல், ஹெலிக்கல், இக்கோசாஹெட்ரல், காம்ப்ளெக்ஸ். டொபாக்கோ மொசைக் வைரஸில் பார்க்கக்கூடிய சிம்மெட்ரி என்னது? முகமது பேசில், ஆல்ரெடி உன்னுடைய கேள்விக்கு ஆன்சர் சொல்லியாச்சு. பெய்டு பேட்ச்னா யூடியூப்பில் கிளாஸஸ் இருக்காது, வேதாந்து ஆப்பில் தான் கிளாஸஸ் இருக்கும். சூப்பர். ஸோ டிஎம்வி, டொபாக்கோ மொசைக் வைரஸோட சிமெட்ரி என்னது? ஹெலிக்கல் சிமெட்ரி. வெரி குட். ஹெலிகாப்டரா? அது சரி, சூப்பர்ரா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததா, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த டெய்ல் ஃபைபர்ஸ் இன் பாக்டீரியோஃபேஜ்? இந்த T4 பாக்டீரியோஃபேஜ் எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதில் டெய்ல் ஃபைபர் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். அதோடைய வேலை என்னது? protein synthesis, attachment to the host cell, DNA replication, nutrient absorption. எது சரியான ஆன்சர்? புக் இன்சைட் கொஷின்ஸும் இதில் இருக்குப்பா. எஸ், என்ன வரும்? What is the function of the tail fibers in bacteriophage? What is the right answer? tail fiber எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? ஆப்ஷன் பியா சியா? டிஎன்ஏ ரெப்ளிகேஷனா இல்லை அட்டாச்மெண்ட் டு த ஹோஸ்ட் செல்லா? டெய்ல் ஃபைபர்னா இந்த 8 கால் பூச்சியோட கால் மாதிரி இருக்கும்ல, அதுதான். அந்த கால் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஆப்ஷன் பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி, அட்டாச்மெண்ட் டு த ஹோஸ்ட் செல். அட்டாச்மெண்ட் டு த ஹோஸ்ட் செல், ஒரு பிளான்ட் செல்லையோ இல்லை ஒரு அனிமல் செல் மேலே போய் அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதான் இந்த டெய்ல் ஃபைபர். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரியா? உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தாண்டா விடி கிளாஸ் இருக்கும். எஸ். அடுத்ததா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ வைரஸ் வித் அன் RNA ஜீனோம்? எந்த வைரஸில் ஜெனட்டிக் மெட்டீரியல் RNAவாக இருக்குது? பாக்டீரியோஃபேஜ், அடினோ வைரஸ், HIV, காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். எது சரியான ஆன்சர்? Which of the following is an example of a virus with RNA genome? எதுப்பா சரியான ஆன்சர்? ஆப்ஷன் சி, HIV-யா? பார்த்துடலாமா?
பரவாயில்லையே, வெரி குட். ஆப்ஷன் சி, ஹெச்ஐவியில் தான் ஆர்என்ஏ ஜீனோம் வந்து பார்க்க முடியும். சூப்பர். அப்போது அந்த ஆர்என்ஏ ஜீனோமை டிஎன்ஏவாக மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு என்சைம் வேணுமே, அது என்ன என்சைமு? ஹெச்ஐவியில் ஆர்என்ஏ ஜீனோம் தான் இருக்குது, கரெக்டு. அந்த ஆர்என்ஏ ஜீனோமை டிஎன்ஏவாக மாற்றுறதுக்கு ஒரு என்சைம் வேணுமே, அது என்ன என்சைம்? டிஎன்ஏவாக மாற்றினா தானே அது நம்மளோட பாடியில் வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ண முடியும். அப்போ அது எந்த என்சைம் ஆர்என்ஏவை டிஎன்ஏவாக மாற்ற ஹெல்ப் பண்ணுது? கேட்டலிட்டிக்கா? தப்பு. ஆர்என்ஏவை டிஎன்ஏவாக மாற்றுறதுக்கு எந்த என்சைம் ஹெல்ப் பண்ணுது? என்சைம் இருக்காவா? அழகுடா. டைநியூக்ளியோடைடு, அது என்சைமா? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ். அதை வச்சு டிஎன்ஏவை கட் தான் பண்ண முடியும். ஆர்என்ஏவை டிஎன்ஏவாக மாற்றுறதுக்கு என்ன என்சைம் வேணும்? அட்டி வாங்க போகிறப்பாரு. இப்படி ஒரு என்சைம் பேர் பார்த்ததே இல்லையா? குளோரோஃபில் என்சைமா? ஆர்டி அப்படின்னு ஒரு என்சைம் பார்த்ததே இல்லையா? இதுக்கு பேர் என்னது? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இதுதான் எதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது? ஆர்என்ஏவை டிஎன்ஏவாக மாற்ற ஹெல்ப் பண்ணும். புரிஞ்சுதா? இட் இஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இந்த என்சைம் தான் ஆர்என்ஏவை டிஎன்ஏவாக மாற்றும். சரியா? அடுத்து போகலாமா? அடுத்த கேள்வி. Which scientist discovered the process of bacterial transformation? பாக்டீரியாவில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னு எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க? எட்வர்ட் ஜென்னர், ராபர்ட் கோச், ஃபெட்ரிக் கிரிஃபித், ஸ்டான்லி ப்ரொசினர். பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சது யாரு? Which is the right answer? Very good. Option ஏவா? எட்வர்ட் ஜென்னரா? இல்லைப்பா மேம், லைவ் முடிச்சு பிடிஎஃப் தருவீங்களா? கண்டிப்பாக தருவேன். இதே பிடிஎஃப்பை நான் தருவேன். எஸ், எட்வர்ட் ஜென்னர் கிடையாது. டிரான்ஸ்ஃபர்மேஷனை யார் கண்டுபிடிச்சது? ஃபெடரிக் கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒன்று படிச்சிங்களா? எஸ் ஸ்ட்ரெயின், ஆர் ஸ்ட்ரெயின் அப்படின்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அதுதான் கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட். அதில் என்ன அவர் கண்டுபிடிச்சார்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். சரியா? அப்போ ஃபெட்ரிக் கிரிஃபித் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து போகலாமா? எட்வர்ட் ஜென்னர் வந்து ஸ்மால் பாக்ஸ்க்கு வேக்சின் தான் கண்டுபிடிச்சார். வேக்சினை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதான் எட்வர்ட் ஜென்னர். த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வாஸ் ப்ரப்போஸ்டு பை கார்ல் லின்னயஸ், Ernst Haeckel, Robert Whittaker, Charles Darwin. ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணது யார்? 1969. வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் சி, ராபர்ட் விட்டேக்கர், ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படின்னும் சொல்லலாம். The primary difference between prokaryotic and eukaryotic cell is the presence of dash. Cell wall, nucleus, ribosomes, DNA. Prokaryotic செல்லுக்கும் யூகரியாட்டிக் செல்லுக்கும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன? என்ன இருக்கும், என்ன இருக்காது? Cell wall, nucleus, ribosomes, DNA. Yes? Option B இல்லையா? சூப்பர் சூப்பர். நீட் கிளாஸஸ் இன்னும் கொஞ்ச நாளில் ஆரம்பிக்கும்ப்பா. ரெஸ்ட் எடுங்க, கொஞ்ச நாளைக்கு, ஒரு 4-5 நாளில் ஆரம்பிச்சிருவோம். சரியா? ஓகே. ஆப்ஷன் பி, நியூக்ளியஸ். ஏன்னா ப்ரோகேரியாட்டிக் செல்லில் ப்ராப்பர் நியூக்ளியஸ் இருக்காது, யூகேரியாட்டிக் செல்லில் ப்ராப்பர் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸ் இருந்தால், ப்ராப்பராக இருந்தாலே அது யூகேரியாட்டிக் செல்லு. சரி, அடுத்த கேள்வி போகலாமா? Which of the following bacteria is involved in nitrogen fixation in root nodules? ஒரு பிளான்ட்டோட ரூட்டில் முடிச்சா ஃபார்ம் ஆகிருந்தால் அதுக்கு பேர் ரூட் நாடியூல்ஸ். எந்த பாக்டீரியா ரூட் நாடியூல்ஸில் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது? கிளாஸ்ட்ரிடியம், ரைசோபியம், பெசில்லஸ், மைக்கோபாக்டீரியம்.
தமிழ் மீடியமுக்கு கிடையாதா மேம் பிடிஎஃப்? நாளையிலேருந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சாரிடா, நாளையிலேருந்து கொடுக்குறேன். மேம் ஆடு தொல்லை தாங்க முடியலை. எனக்கு புரியுது, ஆனால் ஆடை ஆஃப் பண்ணால் எனக்கு தொல்லை கொடுப்பாங்க, அதனால ஆஃப் பண்ண முடியாதுடா. சரியா? நான் ஆஃப்லாம் பண்ணேன் கொஞ்ச நாள் 12th போகும்போது. பட் ஆட் ஆஃப் பண்ணால் எனக்கு தொல்லை வரும், அதனால ஆஃப் பண்ண முடியாது. சரி, அடுத்து போகலாமா? இதில் என்ன சரியான ஆன்சர்? ஆப்ஷன் பியா டியா? பி தான், ரைசோபியம். டி கிடையாது. டி வந்து மைக்கோபாக்டீரியம், அது டியூபர்குலோசிஸை காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா. சரியா? இல்லை லெப்ரஸியை காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா. எது வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும்? ரைசோபியம் தான். அடுத்த கேள்வி போகலாமா? வாட் இஸ் த மேஜர் ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் இன் சைனோபாக்டீரியம்? சைனோபாக்டீரியமில் ஸ்டார்ச் ஸ்டோர் ஆகுமா? சைனோஃபைஷியன் ஸ்டார்ச்சா, செல்லுலோஸா, கிளைகோஜனா? எது வந்து ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலாக ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னு கேட்குறாங்க. மேம் எனக்கு தமிழ் இல்லை மேம், நான் சான்ஸ்கிரிட்டு. பெய்டு பேட்சில் ஜாயின் பண்ண முடியுமா? ஜாயின் பண்ணிக்கோங்கடா. தமிழ் கிளாஸஸ் தினமும் எல்லாம் இருக்காது, மேபி வாரத்துக்கு ஒரு கிளாஸ் தான் இருக்கும். சரியா? சான்ஸ்கிரிட்டுக்கு டீச்சர்ஸ் கிடையாது, பட் ஸ்டில் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பிசிஎம்பிஓ இல்லை பிசிஎம் சிஎஸ்ஓ அதெல்லாம் கிடைக்கும். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சரா? வெரி குட். சைனோபாக்டீரியா, இதுலேயும் சைனோங்கிற வேர்டு வருது, இதுலேயும் சைனோங்கிற வேர்டு வருது. அப்போ சைனோஃபைஷியன் ஸ்டார்ச். சூப்பர். ஏ வராதுப்பா, வெறும் ஸ்டார்ச் இல்லை, சைனோஃபைஷியன் ஸ்டார்ச். Which bacterial cell structure plays a role in genetic exchange during conjugation? Flagella, pili, capsule, plasmid. Which bacterial cell structure plays a role in genetic exchange during conjugation? இப்போ 2 பாக்டீரியாவுக்கு நடுவில் வந்து டிஎன்ஏவோ இல்லை ஆர்என்ஏவோ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு வருது. எந்த ஆர்கனை மூலிமா வரும்? எந்த ஆர்கன் அதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது சரியான ஆன்சர். பைலினா பாக்டீரியா தானே, பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் பைலி. இப்போ எப்படி நம்மளுக்கு கை கால் ஒரு ஆர்கனோ அந்த மாதிரி பைலி அப்படிங்கிறது ஒரு செக்ஸ் ஆர்கன். சரியா? ஸோ இதில் ஆன்சர் வந்து பைலி தான். பைலினும் சொல்லலாம், செக்ஸ் பைலி அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னா, ஒரு பாக்டீரியாவிலேருந்து ஜெனட்டிக் மெட்டீரியலை இன்னொரு பாக்டீரியாவுக்கு கொடுக்கறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சரியா? அடுத்ததா question number 12. Mycoplasma is unique among prokaryotes because it lacks a cell wall, it contains chlorophyll, it possesses a double nucleus, it has a rigid outer membrane. மைக்கோபிளாஸ்மா ஏன் வந்து யூனிக்காக இருக்குது, தனித்துவமாக இருக்குது? என்ன ஸ்பெஷல்? ஏன் மைக்கோபிளாஸ்மா ஒரு ஸ்பெஷலான ஆர்கானிசம்? இன்சைட் கொஷின்ஸ் டீச் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குற பிரியா, தயவு செஞ்சு வீடியோவை பாருங்கள். 2.5 days ஸ்டடி பிளானில் நான் என்ன லைவ் பிளான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். நான் தான் என்னோடய லைவில் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கேன்னு ஒன்ட்டே சொல்லிட்டேனேடா. இதில் எது சரியான ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. வெரி குட். எல்லா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ்லேயும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியாலாம் எடுத்திங்கன்னா அதில் செல் வால் இருக்கும், ஆனால் இங்கே மைக்கோபிளாஸ்மாவில் செல் வால் இருக்காது. அவ்வளோதான் விஷயம். பாக்டீரியாவில் செல் வால் இருக்குது, மைக்கோபிளாஸ்மாவில் செல் வால் கிடையாது. அடுத்து போகலாமா? கொஷின் நம்பர் 13 போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்டீரியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் டியூபர்குலோசிஸ்? Clostridium tetani, Mycobacterium tuberculosis, Salmonella typhi, Vibrio cholerae. Tuberculosis யாருனால வரும்? எந்த பாக்டீரியானால வரும்? டியூபர்குலோசிஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவோட பேர் என்னப்பா? Which is the right answer? பியா. இங்கேயே ஆன்சர் இருக்குது, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இல்லையா? சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆர்கானிசம் எந்த நோயை காஸ் பண்ணும்? ஆப்ஷன் ஏ இருக்குல்ல, கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி. அந்த பாக்டீரியா என்ன நோயை காஸ் பண்ணும் தெரியுமா?
Clostridium tetani causes அங்கேயே ஆன்சர் இருக்குது, இந்த பேர்லேயே ஆன்சர் இருக்குது. என்ன நோய்? டைஃபாய்டா? டெட்டானஸ், டெட்டானி கிடையாது, டெட்டானஸ் அப்படிங்கிற நோயை காஸ் பண்ணும். சரியா? Clostridium tetani causes டெட்டானஸ். சரியா? அடுத்ததா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் காசஸ் டியூபர்குலோசிஸ். சால்மோனெல்லா டைஃபி என்ன காஸ் பண்ணும்? சால்மோனெல்லா டைஃபி என்ன காஸ் பண்ணும்? மேம் நான் தீமினல் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் என்னை டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் கேளுங்க, நாங்கள் லிங்கை தருவோம். ஏன்னா புது பேட்ச் இன்னும் வந்து நாங்கள் டெலகிராம் சேனலே ஓப்பன் பண்ணலை. பழைய சேனல் தான் இருக்குது, அதாவது இந்த வருஷ ஸ்டூடெண்ட்ஸோட சேனல் தான் இருக்குது. புது சேனல் இனிமேல் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லைவ் கிளாஸ் வரும்போது கேட்கலாம். சரியா? சூப்பர். இது வந்து டைஃபாய்டு. விப்ரியோ காலரே என்ன காஸ் பண்ணும்? மேம் எனக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகலை. அப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஃபோன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட மெயில் ஐடி தான் பிரச்சனை. ஆர்எல்ஸ் நீங்கள் கூகுள் க்ரோமில் இன்காக்னிட்டோ டேப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்ப் ஆகும். விப்ரியோ காலரே காசஸ் காலரா? சூப்பர். அடுத்த கேள்வி, த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெட்டிரோசிஸ்ட் இன் சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியாவில் ஹெட்டிரோசிஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலான யூனிக்கான செல் வந்து இருக்குது. அதோடைய வேலை என்ன? ஃபோட்டோசிந்தசிஸ், நைட்ரஜன் ஃபிக்சேஷன், ஸ்போர் ஃபார்மேஷன், ப்ரோட்டீன் சிந்தசிஸ். த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெட்டிரோசிஸ்ட் இன் சைனோபாக்டீரியா. ஹெட்டிரோசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வெல் ஆன மாதிரி சைஸோட, செல்லோட சைஸ் வந்து பெருசாக இருக்கலாம், பேலாக இருக்கலாம். இப்போ இந்த ஹெட்டிரோசிஸ்டோட வேலை என்னது? ஆப்ஷன் சியா டியா? பி தான். ஆப்ஷன் சியும் கிடையாது, டியும் கிடையாது. ஓகே, ஆப்ஷன் பி, நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். சைனோபாக்டீரியாவில் ஹெட்டிரோசிஸ்ட் இருக்கிறதோட ஃபங்க்ஷனே வந்து நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். சரியா? பசங்களாம் நீங்கள் நீட்டுக்காகலாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கை விட்டுறவே கூடாது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? ஓகே, யாரெல்லாம் இன்னும் நம்மளுடைய லைவ் செஷனுக்கு லைக் போடாமல் இருக்கீங்க, ஸ்மாஷ் த லைக் பட்டன். யாராவது லைக் பண்ணாமல் இருக்கீங்களா? ஸ்மாஷ் த லைக் பட்டன். அடுத்து போகலாமா? What is the main reason why viruses are considered non-living outside a host? ஒரு லிவிங் செல்லை விட்டு வெளியே போயிடுச்சுனாலே அதை நான் லிவிங் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? They lack DNA or RNA, they cannot reproduce independently, they do not contain proteins, they can be crystallized. தீமின்னலுக்கு லாஸ்ட் டே எல்லாம் கிடையாதுப்பா, நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஆனால் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டே கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், அதுக்காக தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாத கடைசிக்குள்ளே ஜாயின் பண்ண பாருங்கள். மார்ச்சுக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா தான் ஏப்ரல்லேருந்து கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்தே கிளாஸஸ் வந்து கவனிக்க முடியும், அதுக்காக தான். ஸோ நீங்கள் லாஸ்ட் டேவை எப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னா வித்தின் மார்ச்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்ச் மாதம் முடியறதுக்குள்ளே கட்டிடுங்க. சரியா? ஸோ இதில் எது சரியான ஆன்சர்? தே கேனாட் ரீப்ரொடியூஸ் இண்டிபெண்ட்லி. ஓகே, தே கேனாட் ரீப்ரொடியூஸ் இண்டிபெண்ட்லி. ஒரு லிவிங் செல்லை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா தன்னால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனாலேயே அதை என்ன சொல்லலாம்? வைரஸஸை வந்து நான் லிவிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். த பாக்டீரியல் குரோமோசோம் டிஃபர்ஸ் ஃப்ரம் யூகேரியாட்டிக் குரோமோசோம் பிகாஸ். மேம் தீமினலில் என்னென்ன மேம் பண்ணுவீங்க? யூடியூப்பில் எங்களால் கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் இல்லையா? தீமினலில் அப்படி கிடையாது, கிளாஸஸ் இருக்கும். தினம் தினம் வந்து உங்களுக்கு ஸ்பாட்டில் வேணும்னா கூட நம்ம குவிஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நாங்கள் குவிஸ் வைக்கணும்னா நாங்கள் முன்னாடியே கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்து லிங்கை ஜென்ரேட் பண்ணி அவ்வளோ வேலை பண்ணணும். ஆனால் உங்களுக்கு அங்கே ஸ்பாட்லேயே வந்து குவிஸ் வச்சுக்கலாம், லீடர் போர்டு இருக்கும். ஓகே, இப்போது அதை தாண்டி வீக்லி டெஸ்ட் இருக்க போது, சண்டே வந்து யூ வில் ஹாவ் டெஸ்ட்டு. ஓகே, இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு தீமினலில் இருக்குது. ஆடு வராது, முக்கியமாக யூடியூப்பில் ஆடு இருக்கும், அங்கே ஆடு வராது. யூடியூப்பில் ஒரு வேளை நீங்கள் வந்து லைவ் அட்டென்ட் பண்ண முடியலைன்னா ரெக்கார்டிங்ஸ் பார்ப்பீங்க. ரெக்கார்டிங்ஸ் பார்த்து டவுட்டை யார்கிட்ட கேட்பீங்க? கமெண்ட்டாக தானே போட முடியும், இல்லை கூகுள் கிட்ட தான் கேட்க முடியும். கூகுள் வந்து நம்ம கிளாஸில் சொன்னது வேறு மாதிரி இருக்கும், அது வேறு ஒரு ஆன்சரை கொடுக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஆப்பில் வந்து கிளாஸஸ் கவனிக்கலாம் லைவாக. ஒருவேளை லைவ் கிளாஸஸ் கவனிக்க முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரெக்கார்டிங் பார்க்கலாம். ரெக்கார்டிங் பார்க்கும்போது சந்தேகம் வந்தால் அங்கேயே நீங்கள் உங்களுடைய கேள்வி ஒரு சந்தேகம் என்னவோ அதை போஸ்ட் பண்ணலாம். அடுத்த 10வது செகண்ட் உங்களுக்கு
ரிப்ளை வரும் வேது கிட்ட இருந்து. ஸோ வேது சும்மா கூகுள் கொடுக்குற மாதிரி ஒரு ரிப்ளையை கொடுக்க போகிறதில்ல. நான் கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்துருக்கேனோ அதை வச்சு தான் ரெஸ்பாண்ட் பண்ணோம். அப்போ உங்களுக்கு அப்ராப்ரியேட்டான ஒரு ஆன்சர் கிடைக்கும். யூடியூப்பில் கமெண்ட் வந்து பண்ணும்போது நாங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு நாளைக்கு 1000 கமெண்ட் வந்து ஒரு சேனலில் வரும். ஸோ அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறது ஒரு மனுஷனால் பண்ண முடியாத ஒரு வேலை. பட் அங்கே உனக்கு வேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான், அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஓகே, இங்கே எது சரியான ஆன்சர்? பாக்டீரியல் குரோமோசோம் டிஃபர்ஸ் ஃப்ரம் யூகரியோட்டிக் குரோமோசோம் பிகாஸ் பாக்டீரியாவோட குரோமோசோம் எனக்கு எப்படி இருக்கும்? சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி நியூக்ளியஸை சுற்றி ஒரு மெம்ப்ரெயின் இருக்காது, நியூக்ளியர் மெம்ப்ரெயின் இருக்காது. சரியா? Question number 17. The primary component of bacterial cell wall. பாக்டீரியாவில் செல் வால் இருக்கு இல்லையா? அதில் என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் பார்க்க முடியும்? செல்லுலோஸ், கைட்டின், பெப்டிடோகிளைக்கன், லிக்னின். தட் இஸ் அ பாயா மேம்? எதுப்பா? என்ன கேட்குறீங்க? புரியலையே. ஒன் வேர்ட்ஸ் இன்னும் எத்தனை மேம் இருக்குது? டே மொத்தமாக 50 கொஷின் கொண்டு வந்தேன். இப்போ 17வது கொஷினில் இருக்கும். இன்னும் 30 கொஷின் இருக்குது. சரியா? இதில் என்ன ஆன்சர்? பாக்டீரியாவோட செல் வாலில் என்ன கெமிக்கல் இருக்கும்? வெரி குட். என்னது? பெப்டிடோகிளைக்கன். சூப்பர். Which enzyme is essential for DNA replication in bacteria? பாக்டீரியாவில் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எந்த என்சைம் ஹெல்ப் பண்ணுது? சொல்லுங்க. அமைலேஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ், லைகேஸ், ஹெலிகேஸ். எது சரியான ஆன்சர்? வெரி குட் ஆப்ஷன் பி, டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். அடுத்ததா, which of the following bacterial groups is used in antibiotic production? ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? என்ன பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுது? மைக்கோபிளாஸ்மா, ஆக்டினோமைசீட்ஸ், சைனோபாக்டீரியா, ஆர்கே பாக்டீரியா. ஆன்டிபயோட்டிக்ஸை உருவாக்க எந்த பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. எது சரியான ஆன்சரிங்க? ஆப்ஷன் பியா, ஆக்டினோமைசீட்ஸா? ஷியோரா? வெரி குட். ஆக்டினோமைசீட்ஸ் தான் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன் விச் ஃபார்ம் இஸ் பாஸ்பரஸ் அப்சார்ப்டு பை பிளான்ட்ஸ்? P2O5, பாஸ்போரிக் ஆசிட், பாஸ்பேட் அயான்ஸ், எலிமெண்டல் பாஸ்பரஸ். ஒரு பிளான்ட்டோட க்ரோத்துக்கு பாஸ்பரஸ் ரொம்ப ரொம்ப தேவை. ஆனால் அது எந்த ஃபார்மேட்டில் அதை அப்சார்ப் பண்ணிக்குது? எப்படி நைட்ரஜனை வந்து அப்படியே நைட்ரஜனாக அதனால் எடுத்துக்க முடியாது. ஸோ அதை நைட்ரேட்டாவோ இல்லை நைட்ரைட்டாவோ கன்வெர்ட் பண்ணி தான் எடுத்துக்கும். அந்த மாதிரி பாஸ்பரஸை அது எப்படி தான் எடுத்துக்கும்? மேம் இந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸாமில் வரலையா? சரி, இது என்னப்பா சரியான ஆன்சர்? பாஸ்பேட் அயான்ஸா? சூப்பர், பாஸ்பேட் அயான்ஸ். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து போகலாமா? கொஷின் நம்பர் 21 பார்க்கலாம். விச் பாக்டீரியா ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கன்வெர்ட்டிங் அமோனியம் இன்டு நைட்ரேட்? அமோனியம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை நைட்ரேட்டாக மாற்றுறதுக்கு எந்த பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுது? ரைசோபியம், அசோட்டோபாக்டர், நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர், கிளாஸ்ட்ரிடியம். பியூர் சயின்ஸ்க்கு ஜுவாலஜி 3 மார்க் டஃப்பாக கேட்டாங்களா? ஓகே, எஸ். இதில் எது சரியான ஆன்சர்? ஆப்ஷன் பியா, சியா? என்னடா பிக்கும் சிக்கும் தான் கன்ஃபியூஷனா? இங்கே நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர், இதுதான் சரியான ஆன்சர். எந்த பாக்டீரியா வந்து அமோனியமாக நைட்ரேட்டாக மாற்ற போகுது? நைட்ரோசோமோனாஸ் மாற்றும், இல்லைனா நைட்ரோபாக்டர் மாற்றும். சரியா? அடுத்த கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஹெல்ப் பாக்டீரியா சர்வைவ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்? திடீர்னு ஒரு பாக்டீரியாவுக்கு வந்து ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு, இல்லை சுத்தமாகவே ஈரப்பதம் கிடையாது, இந்த மாதிரி டஃப்பான கண்டிஷன்ஸ் எல்லாம் வருதுன்னா அப்போ அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அதுக்கு ஹெல்ப் பண்ணும்? எண்டோஸ்போர், ஃப்ளாஜெல்லா, பிளாஸ்மிட், ரைபோசோம். எது சரியான ஆன்சர்?
டே மேக்ஸு ஒரு சில கொஷின் பேப்பர் தான் டஃப்னு நினைக்கிறேன். சில பேரெல்லாம் ஈஸி மாட்ரேட்டுன்னு தான் சொல்கிறாங்க. மேபி உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்த கொஷின் பேப்பர் டஃப்பாக கேட்டிருக்கலாம். ஸோ இதில் எது சரியான ஆன்சர்ப்பா? ஃப்ளாஜெல்லாம் கிடையாது, பிச்சு போடுவோம் பார்த்துக்கோ. ஸோ ஒரு பாக்டீரியாவுக்கு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வந்தால் அதை சர்வை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எண்டோஸ்போர் தான். பாக்டீரியாக்குள்ளேருந்து ஒரு எண்டோஸ்போர் ஃபார்ம் ஆகும். அந்த எண்டோஸ்போர் தான் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸை சர்வை பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ண போகுது. சரியா? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் பயோஃபர்டிலைசர்? பெனிசிலியம், அனபெனா, கேண்டிடா, ஆஸ்பர்ஜிலஸ். பசங்களா, நான் பின் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிடிஎஃபை உங்களால் டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னா உங்கள் ஃபோன்லேயே கூகுள் க்ரோமில் போயிட்டு ரைட் சைட் டாப்பில் நியூ இன்காக்னிட்டோ டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள், அப்போ டவுன்லோட் பண்ண முடியும். இல்லையா, ஃபோனையே வேறு ஃபோனாக மாற்றிடுங்க. உங்கள் ஃபோனை விட்டுட்டு வேறு யாராவதுடைய ஃபோனில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியும். சரியா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் பயோஃபர்டிலைசர்? என்ன வரும்? ஆஸ்பர்ஜிலஸா? டே, ஆஸ்பர்ஜிலஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கை. அது நம்மளுக்கு நோயை வேணால் கொடுக்கும். அது பயோஃபர்டிலைசராலாம் இருக்காது. சரியா? எது சரியான ஆன்சர்? அனபெனா. அனபெனா, அசோலா இதெல்லாம் தான் பயோஃபர்டிலைசராக யூஸ் பண்ண முடியும். பெனிசிலியம் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். கேண்டிடா இஸ் அ ஃபங்கை, அதுவும் நம்மளுக்கு நோயை தான் கொடுக்கும். சரியா? அடுத்ததா, த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் ஃப்ளாஜெல்லம் இஸ் பிரைமரிலி. பாக்டீரியாவில் ஃப்ளாஜெல்லா இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்னது? டியூபுலின் ஸ்ட்ரக்சரா, ஆக்டினா, ஃப்ளாஜெல்லின், மயோசின், என்ன வரும்? Ma'am, I am studying 10th in State Board. I want to study for NEET during my holidays. Which book can I study? NCERT or State Board? எதுலேருந்து அதிகம் வரும்? டே, NCERT ஸ்டேட் போர்டு ரெண்டுமே போர்ஷன்ஸ் ஒன்று தான். சரியா? நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்ட் புக்குமே படிக்கலாம். NCERT தான் காசு கொடுத்து வாங்கி படிக்கணும்னு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன படித்தாலும் புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஏன்னா NCERT போர்ஷன்ஸும் ஸ்டேட் போர்ட் போர்ஷன்ஸும் ஒன்று தான், வேறு வேறெல்லாம் இல்லை. நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பாருங்கள். லெசன் நேமு, சப்டாபிக் நேம் முதற்கொண்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், கண்டென்ட்டும் ஒன்று தான். சரியா? நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி, அதாவது ரொம்ப பெருசாக இருக்கும், டீட்டெயில்டாக இருக்கும். அது நீங்கள் உட்காந்து தனியாக படித்தா கூட புரிகிற மாதிரி தான் ஸ்டேட் போர்ட் புக் இருக்கும். NCERT புக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ யாரோ ஒருத்தரோட ஹெல்ப் உங்களுக்கு வேணும். ஸோ மை சஜஷன் இஸ் தட் நீங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கே வச்சு படிக்கலாம், ப்ரொவைடட் தட் நீங்கள் இப்போ தான் வந்து 10th, இனிமேல் தான் 11th 12th போக போகிறீங்க இல்லையா? ஸ்டேட் போர்ட் புக்கே படிக்கலாம், பட் கண்டிப்பாக புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. சரியா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் ஃப்ளாஜெல்லம் என்னதுப்பா? ஆப்ஷன் சி, ஃப்ளாஜெல்லின். கொஷின் நம்பர் 24 ஜுவாலஜியா மேம்? டே, பாட்னியில் 6th சாப்டரில் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, அதில் ஃப்ளாஜெல்லா இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கு கீழே வரக்கூடிய ஒரு 1 மார்க் இது. இது ஜுவாலஜி கிடையாது, பாட்னி தான், சாப்டர் 6. அடுத்த கேள்வி போகலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் true about archaea bacteria? They are eukaryote, they can survive in extreme environments, they cause tuberculosis, they contain peptidoglycan in their cell wall. யாரா அது ஸ்பாம் பண்ணுறது? ஐடியை பிளாக் பண்ணுறாரு. ஸ்பாம் பண்ணால் ஐடி தான் பிளாக் ஆகும். இங்கே எது சரியான ஆன்சர்? ஆர்கே பாக்டீரியாவை சம்மந்தப்பட்ட எந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே சரியாக இருக்குது? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னது? ஆப்ஷன் பி, தே கேன் சர்வைவ் இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் இல்லையா? சூப்பர். ரொம்ப ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரு, அதிகமான pH, கம்மியான pH எப்படி இருந்தாலும் அது சர்வைவ் ஆயிரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா? ப்ரோபயோட்டிக்னா என்னது? நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா எதுன்னு கேட்குறாங்க. விப்ரியோ காலரே, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், லாக்டோபசில்லஸ் ஸ்பீஷியஸ், சால்மோனெல்லா டைஃபி. லிங்கை காப்பி பண்ண முடியலை. ஜெசிகா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களால் இந்த லைவில் இருக்கக்கூடிய லிங்கை தான் காப்பி பண்ண முடியாது. உங்களுக்கு நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். 2.5 days ஸ்டடி பிளான் வீடியோவை பாருங்கள், அதோட டிஸ்கிரிப்ஷனில் PDF இருக்கும். ஸ்பாம் மீன்ஸ் ஒரே மெசேஜை 10 தடவை போடுறதுக்கு பேர் தான் ஸ்பாம். ஆப்ஷன்
சி லாக்டோபெசிலஸ் தான் நம்மளுக்கு நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா. ஏன்னா விப்ரியோ காலரே காலராங்கிற நோயை கொடுத்துரும். மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசஸ் அப்படிங்கிற டிசீஸை காஸ் பண்ணும். சால்மோனெல்லா டைஃபாய்டை கொடுத்துரும். இது எல்லாமே நோயை தான் கொடுக்குது, நல்லதெல்லாம் பண்ணுது. அப்போ லாக்டோபெசிலஸ் ஸ்பீஷஸ் தான் நம்மளுக்கு நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா. அது பாலில் தயிர்லலாம் அதிகமாக இருக்கும். ஸோ பால் தயிரெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கலாம். அடுத்ததான் Charles Darwin's theory of natural selection was explained in which book? Charles Darwin's theory of natural selection was explained in which book? The Descent of Man, The Origin of Species, The Voyage of the Beagle, Systema Naturae. Option B, Origin of Species is the right answer. Systema Naturae எழுதுனது யாருப்பா? உங்கள் புக்கில் இருக்குமே. Systema Naturae அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதுனது யாரு தெரியுமா? எனி ஐடியா? Origin of Species எழுதுனது சார்ல்ஸ் டார்வின். ஃபைன். Systema Naturae யார் எழுதுனாங்க தெரியாதா? எங்க தாத்தாவா? சரிடா. வெரி குட். கேரோலஸ் லினேயஸ் தான் எழுதினாரு சிஸ்டமா நேச்சுரே. சரியா? எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ் தட் த்ரைவ் இன். எந்த பாக்டீரியாவை எல்லாம் எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் நம்ம சொல்லுவோம்? நார்மல் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் வாழ்கிற பாக்டீரியாவா? ஒன்லி கோல்டு என்விரான்மெண்ட்ஸா? எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் லைக் வல்கானிக் வெண்ட்டில் வாழக்கூடிய பாக்டீரியாவா? ஒன்லி அசிடிக் என்விரான்மெண்ட்டில் வாழக்கூடிய பாக்டீரியாவா? எந்த பாக்டீரியாவை நம்ம எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்னு சொல்லுவோம்? சொல்லுங்க. இப்போ ஒருத்தனோட ஐடி பிளாக் ஆக போகுது. அப்போ அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு தான் இதுலேயும் இருக்கா? எதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா? வீடியோவில் நான் என்ன பிடிஎஃப் கொடுத்தேனோ அதே பிடிஎஃப் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு வேலை செய்யலைன்னா வீடியோவில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்பை கூட நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் பிடிஎஃப் தான். ஆப்ஷன் சி, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் லைக் வல்கானிக் வெண்ட். சூப்பர். Question number 29. Which taxonomical tool is used for comparative analysis of organism? ரெண்டு ஆர்கானிசமை நான் கம்பேர் பண்ணி ரிசர்ச் பண்ணணும்னா எனக்கு எந்த டூல் ஹெல்ப் பண்ணும்? மியூசியம், டாக்ஸானமிக்கல் கீஸ், ஜுவாலஜிக்கல் பார்க், பொட்டானிக்கல் கார்டன். எந்த ஒரு டூலை யூஸ் பண்ணி நான் ரெண்டு ஆர்கானிசமை கம்பேர் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. Which is the right answer? Which taxonomical tool is used for comparative analysis of organism? Option B, taxonomical keys. Very good. Taxonomical keys is the right answer. Key na என்னது? Answer key இருக்குல்ல. இப்போ நம்ம கொஷனில் மார்க் வருமா வராதா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடியது ஆன்சர் கீ. ஆன்சர் கீயில் சில வேர்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் உன்னோட பேப்பர்லேயும் இருந்துச்சுன்னா மார்க் வரும், இல்லைன்னா மார்க் வராது. அதே மாதிரி தான் டாக்ஸானமிக்கல் கீஸுங்கிறது சில வார்த்தைகள். இப்போ பாம்புனா வெனோமஸ் அப்படின்ற ஒரு டாக்ஸானமிக்கல் கீ இருக்கும். ஏன்னா அது பாய்சன் தானே, கடிச்சா நஞ்சு தானே. அதே மாதிரி வந்து ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, செதில்கள் மாதிரி தான் அதோட பாடி இருக்கும். இந்த மாதிரி அந்த ஆர்கானிசமை டிஃபைன் பண்ணக்கூடிய இல்லை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே டாக்ஸானமிக்கல் கீஸ் தான். இதை வச்சு ரெண்டு ஆர்கானிசம்ஸை நான் கம்பேர் பண்ணலாம். டிஎன்ஏ பார்கோடிங் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் taxonomical classification, DNA replication, protein synthesis, cell division. DNA barcoding எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? ஜுவாலஜி நான் சொல்லிட்டு டீச் பண்ணுங்களா? இதில் ஜுவாலஜி கொஷின்ஸும் தான்ப்பா இருக்கு. டுமாரோ லைவ் இருக்கா? இருக்கு கண்டிப்பாக. பசங்களா யாரெல்லாம் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ இந்த லைவ் செஷனுக்கு இப்போவே ஒரு லைக் போட்டுருங்க பார்க்கலாம். டிஎன்ஏ பார்கோடிங் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? என்னடா ஆளாளுக்கு ஒவ்வொரு ஆன்சர் சொல்கிறீங்க? ஏபிசின்னு. ஏதான் சரியான ஆன்சர். டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன்.
பார் கோடிங் எப்படி நம்ம வந்து பிஸ்கெட் பேக்கெட்டில் சிப்ஸ் பேக்கெட்லலாம் பார் கோடு இருக்கோ அதை ஸ்கேன் பண்ணால் அதோட விலை என்ன, எவ்வளோ கிராம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு காட்டுதோ, அந்த மாதிரி இந்த டிஎன்ஏ பார் கோடிங் அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணோன்னா அந்த ஆர்கானிசம் வந்து எந்த ஃபைலமுக்கு கீழே வருது, எந்த கிங்டம், என்ன கிளாஸ், என்ன ஆர்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். தெர்மோஅசிடோஃபைல்ஸ் பிலாங் டு விச் குரூப்? ஃபங்கை, ஆர்கேபாக்டீரியா, Protista, Cyanobacteria. Ma'am, 2 days is enough for the biology exam. சத்தியமா பத்தாது. 2 days எப்படி பார்த்தோம் 27 சாப்டர் படிக்கிறதுக்கு? நோ, கஷ்டம்தான், எல்லாமே படிக்கிறது கஷ்டம்தான். Thermoacidophiles belong to which group? 12th book protein synthesis னு போட்டிருக்கா. நீங்கள் ஏன் 12th புக்கெல்லாம் பார்க்குறீங்க? இங்கே எதுப்பா சரியான ஆன்சர்? தெர்மோஅசிடோஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தெர்மோனா டெம்பரேச்சர். அப்போ எந்தெந்த பாக்டீரியாலாம் அதிகமான டெம்பரேச்சரில் வாழுமோ அதே மாதிரி அசிடோஃபைல்ஸ் அப்படின்னா ஆசிட் கண்டிஷனில் வாழுமோ. டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கணும், ஆசிட் கண்டிஷனும் அதிகமாக இருக்கணும், அதாவது பிஹெச் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ ரெண்டுலேயுமே வாழக்கூடிய பாக்டீரியா இது. ஃபங்கையா, ஆர்கே பாக்டீரியாவா, புரோட்டிஸ்டாவா, சைனோபாக்டீரியாவா? ஆர்கே பாக்டீரியா, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஆர்கே பாக்டீரியாவை தானே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் இது. சரியா? அடுத்ததா, அரிஸ்டாட்டில் கிளாசிஃபைட் அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன். எதை பேஸ் பண்ணி அரிஸ்டாட்டில் வந்து அனிமல்ஸை கிளாசிஃபை பண்ணாரு? இதுக்கு மேலே மேக்ஸிமம் வந்து ஜுவாலஜி கொஷின்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நூறுல் சரியா? அரிஸ்டாட்டில் கிளாசிஃபைட் அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன். பட் நான் இதோடைய பிடிஎஃப் தரேன், அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த குவிஸோட லாஸ்ட்டில். சரியா? ஸோ அரிஸ்டாட்டில் எதை பேஸ் பண்ணி அனிமல்ஸை கிளாசிஃபை பண்ணாரு? ஆப்ஷன் சி, ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் பிளட். ஒரு அனிமலில் பிளட் இருக்குது அப்படின்னா இணைமா அப்படின்னு சொன்னார். எந்த அனிமலெல்லாம் பிளட்டு சுத்தமாகவே இல்லையோ அதை அணைமா அப்படின்னு சொன்னார். இதை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணார். அடுத்ததா, கொஷின் நம்பர் 33. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் ஹேஸ் அன் என்டிரோசீலோம்? அனலிட், ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்க், எக்கைனோடர்ம்ஸ். மேம் நீங்கள் கொடுத்த லைவ் மட்டும் படித்தா எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம்? நான் தான் சொன்னேனே, அந்த லைவ்லாம் எடுக்கக்கூடிய எல்லாமே வந்து உனக்கு ஒவ்வொரு 5 மார்க்காக வரும், இல்லை ஒவ்வொரு 2 மார்க்காவோ 3 மார்க்காவோ கேட்பாங்க அப்படின்னு. ஃப்ளோரல் டயக்ராம் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 5 மார்க் பேஸ்ட் கொஷினாகவும் வரலாம், இல்லை 2-3 மார்க்காகவும் கேட்கலாம். அதே மாதிரி சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு 5 மார்க்கு. நம்ம பார்க்குற எல்லா லைவுமே வந்து வேஸ்ட்டாக போகாது, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லைவ் தான். வேதாந்து ரொம்ப நாளாக பார்க்குறேன் மேம், ப்ளீஸ் ரிப்ளை. கேள்வி என்னப்பா? என்ன கேள்வினே கேட்காம ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது? எந்த அனிமலுக்கு என்டிரோசீலோம் இருக்கும்? இட் இஸ் ஃபார் எக்கைனோடர்ம்ஸ். எக்கைனோடர்ம்ஸில் தான் வந்து என்டிரோசீலோம் பார்க்க முடியும். சரியா? சீலோம் அப்படின்னா பாடி கேவிட்டி, பாடி வாலுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா அதுதான் சீலோம் அனிமல்ஸ். பட் அந்த சீலோம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அது பேஸ் பண்ணி வந்து என்டிரோசீலோம் அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது, ஸ்கைசோசீலோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியா? அடுத்ததா, flame cells in platyhelminthes are responsible for. Flame cells in platyhelminthes are responsible for digestion, excretion and osmoregulation, respiration, locomotion. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லைவ்லேருந்து கிளம்பி பாட்னி படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? You didn't see what can I do in our school? 27th is the exam. Biology exam 27th. ஆப்ஷன் பி, எக்ஸ்கிரீஷன் அண்ட் ஆஸ்மோரெகுலேஷன். நம்மளுக்கு எப்படி கிட்னிஸ் இருக்கோ அதே மாதிரி பிளாட்டிஹெல்மின்தஸ், அதாவது ஃப்ளாட் வார்ம்ஸ், தட்டையான புழுக்களுக்கு ஃப்ளேம் செல்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்கிரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு செல்ஸ்.
which characteristic is unique to chordates? 27th தான் எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக படிங்கடா. எல்லாருக்கும் 27th தான்டா எக்ஸாமு. நீங்கள் மட்டும் தனியாக கேட்குறீங்க. எல்லாருக்குமே 27th தான் எக்ஸாமு. நான் கூட ஏதோ டிலே பண்ணி வைக்கிறாங்களோன்னு பார்த்தேன். எல்லாருக்குமே 27th தான். ஆப்ஷன் சியா, presence of notochord. வெரி குட். எந்தெந்த ஆர்கானிசம்லாம் நோட்டோகார்ட் இருக்கோ அதுதான் கார்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. சூப்பர். அடுத்து போகலாமா? பேர்ட்ஸ் ஹாவ் நியூமேட்டிக் போன்ஸ். எதுக்காக? டு ஸ்டோர் மினரல்ஸ், டு சப்போர்ட் ஹெவி பாடி வெயிட், டு ரெடியூஸ் வெயிட் ஃபார் ஃப்ளைட், இம்ப்ரூவ் மசில் அட்டாச்மெண்ட். நியூமேட்டிக் போன்ஸ்னால் என்ன? போன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. இப்போ நம்ம போன்ஸ் வந்து அது ஒரு வெயிட்டாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். ஆனால் பேர்ட்ஸில் இருக்கக்கூடிய போன்ஸ், எலும்புகள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள வெறும் காற்று தான் இருக்கும். பேசிக்லி தீஸ் ஆர் ஹாலோ போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா மேம்? உங்கள்கிட்ட பியோர் சயின்ஸ் ஜுவாலஜி கொஷின் இருக்கா? ஜுவாலஜியில் எக்ஸாம் தான் முடிஞ்சதில்லை. பியோர் சயின்ஸுக்கு இருக்குது, பட் எக்ஸாம் முடிஞ்சதில்லை. இங்கே எது சரியான ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஓகே. ரெடியூஸ் வெயிட் ஃபார் ஃப்ளைட். பறக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாகணுங்கிறதுக்காக தான் நியூமேட்டிக் போன்ஸ் பார்க்க முடியுது. அடுத்து போகலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ? ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ என்னது? போன், கார்டிலேஜ், பிளட், ஆல் ஆஃப் தி அபவ். டுமாரோ லைவ் டைம். இந்த செஷனோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் சொல்கிறேன். இந்த செஷன் முடிக்கும் போது நான் சொல்கிறேன். நான் 6:30க்கு தான் லைவ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கீங்கன்னா காலையில் ஒரு லைவ் வச்சுக்கலாம். அதை நான் இந்த செஷனோட லாஸ்ட்டில் கேட்குறேன். இப்போ வேண்டாம். இப்போ ஆன்சர் சொல்லுங்கள். டி. வெரி குட். ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூனா 3மே தான் வரும். போன், பிளட், கார்டிலேஜ் 3மே தான் வரும். All of the above is the right answer. 12th கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுங்க மேம். பார்க்குறேன்டா. கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்க்கு இது வரைக்கும் போட்டது கிடையாது. பட் ஐ சர்ச். ஓகே. பட் ஸ்பேம் பண்ணாதீங்க. அடுத்து, blood is considered a connective tissue because. மேம் நாளைக்கு என்ன படிக்கணும்? உங்களுடைய மார்க்கு என்ன டார்கெட்டு, அதை பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட்டு புக் பேக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். புக் பேக் 1 மார்க்கை இன்றைக்கி நைட் ஃபுல்லாக படிங்க. நாளைக்கு முதல்ல புக் பேக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒருவேளை நாளைக்கு புக் பேக் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அடுத்த நாளும் நீங்கள் புக் பேக்கை கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா புக் பேக் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். புக் பேக் மட்டும் படித்தாலே 70க்கு 40லேருந்து 45 மார்க்ஸ் வாங்கிடலாம். முதல்ல புக் பேக்கை படிங்க. சரியா? 2 days are there for exam, so please give study plan. அதுக்கு தான் நான் 2.5 days ஸ்டடி பிளான் வீடியோவே போட்டிருக்கேனே. அந்த வீடியோ பார்க்கலையா சாந்தி? blood is considered a connective tissue because என்ன ஆன்சர்ப்பா? இட் டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்சஸா? அது மட்டும் கிடையாது. பாடி பார்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதும் அதுதான். சப்ஸ்டன்சஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் அதுதான். இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த மீசோடம். எல்லாமே சரியான ஆன்சர் தான். அப்போ ஆல் ஆஃப் தி அபவ் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். விச் ஆர்கன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பைல் செக்ரேஷன்? ஸ்டொமக், லிவர், pancreas, ஸ்மால் இன்டெஸ்டைன். மேம் பிளாக் பென் யூஸ் பண்ணலாமா 10th மேக்ஸில்? உங்கள் ஆன்சர் ஷீட் ஃபுல்லாக ஒரே கலரில் தான் இருக்கணும். ஒன்று ஃபுல்லாக ப்ளூவில் இருக்கணும், இல்லை ஃபுல்லாக பிளாக்ல இருக்கணும். நான் ஃபுல்லாக ப்ளூவில் எழுதுகிறேன், அங்கங்கே மட்டும் பிளாக் யூஸ் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. சரியா? இங்கே என்ன ஆன்சர் வரும்? உங்கள்கிட்ட பியோர் சயின்ஸ் ஜுவாலஜி கொஷின் இருக்கா? பிகாஸ் ஐ எம் அ பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட். புரியலையே. பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் ஏன் பியோர் சயின்ஸ் ஜுவாலஜி கொஷின் கேட்குறீங்க? லாஜிக்கே இல்லையே. பாட்னி 15 லெசன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? ஏண்டா நீ 15 லெசன் 2 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே இவ்வளோ புலம்புறியே. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸை யோசிச்சு பாருங்கள். 27 லெசன். நூறல் நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக்கை படிங்கடா. புக் பேக்கை படிச்சுட்டு டைம் இருந்தால் புக் இன்சைட் போங்க. விச் ஆர்கன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பைல் செக்ரேஷன்? என்ன சரியான ஆன்சர்? pancreas. நோ. ஆப்ஷன் பி.
liver. Liver is the right answer. Liver தான் வந்து bile juice secrete பண்ணுது. சரியா? அடுத்ததா the largest gland in human body. மொத்த பாடியிலுமே வந்து largest gland என்னவா இருக்கும்? பெரிய gland. thyroid, liver, pancreas, adrenal gland. மொத்த பாடியிலுமே largest gland அப்படின்னா எதை சொல்லுவீங்க? டுமாரோ லைவ் டைம் 6:30க்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் ஏதாவது லைவ் வைக்கலாமா அப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பேன்க்ரியாஸ் எல்லாம் கிடையாதுடா. லிவரோட சைஸ் பார்த்துருக்கியா? மண்டை பத்திரம். லிவரோட சைஸ் தான் பெருசு. ஓகே, பேன்க்ரியாஸ் எல்லாம் வந்து ஒரு நீளமாக இருக்கும், பெருசாக இருக்காது. ஓகே, தைராய்டு, அட்ரினல் எல்லாமே குட்டி குட்டி தான். லிவர் தான் இருக்கிறதுலே பெரிய கிளாண்டு. சரியா? Question number 41. The dental formula for humans என்னவா இருக்கும்? பல்லுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அது என்ன? Dental formula for humans. 2122/2122, 2123/2123, 3122/3122, 2113/2113. இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்சிசார், செகண்ட் இருக்கிறது கேனைன், தேர்ட் இருக்கிறது ப்ரீமோலார், ஃபோர்த் இருக்கிறது மோலார். நியூமரேட்டரில் இருக்கிறது அப்பர் ஜா, பின்னாடி இருக்கிறது லோவர் ஜா. ஹியூமன்ஸோட டென்டல் ஃபார்முலா என்னது? 2123/2123 இல்லையா? 2 இன்சிசார், 1 கேனைன், 2 ப்ரீமோலார் அண்ட் 3 மோலார். 2123/2123. சரி, in frog respiration takes place through. respiration frogsல எப்படி நடக்குது? skin, buccal cavity, lungs, all of the above. எது சரியான ஆன்சர்? ஆமாம், லாஸ்ட்ல into 2 வரும், நான் into 2 போடலை. ஃப்ராக்ஸில் ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்கும்? ஸ்கின் வழியாக நடக்குமா, பக்கல் கேவிட்டி வழியாக நடக்குமா, லங்ஸ் வழியாக நடக்குமா, இல்லை ஆல் ஆஃப் தி எபவா? வெரி குட், ஆல் ஆஃப் தி எபவ் இஸ் த ரைட் ஆன்சர். தண்ணிக்குள்ளே போயிட்டா வேற ஒரு ஆர்கன் ஹெல்ப் பண்ணும். டெரெஸ்ட்ரியல் ஆர்கானிசமாக நிலத்தில் இருக்கும்போது வேற ஒரு ஆர்கன் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கின்னு, பக்கல் கேவிட்டி, லங்ஸு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். வாட் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் கிளைட்டெல்லம் இன் earthworms? earthwormஸில் 14th செக்மெண்ட்லேருந்து 17th செக்மெண்ட் வரைக்கும் எனக்கு கிளைட்டெல்லம் அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்குது. அதோட வேலை என்ன? லோகோமோஷன், ரீப்ரொடக்ஷன், ரெஸ்பிரேஷன், டைஜஷன். எது சரியான ஆன்சர்? primary function of clitellum in earthworms: locomotion, reproduction, respiration, digestion. Which is the right answer? சொல்லுங்க. B, reproduction. Yes, very good. Which of the following organisms use tracheal respiration? ட்ராக்கியாவை யூஸ் பண்ணி மூச்சு விடக்கூடிய ஆர்கானிசம் என்னது? ஃபிஷ், ஃப்ராக், காக்ரோச், earthworm. ட்ராக்கியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனை யூஸ் பண்ணி ரெஸ்பயர் பண்ணக்கூடிய ஆர்கானிசம். பக்கல் கேவிட்டினா வாய் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓரல் கேவிட்டி, பக்கல் கேவிட்டி ரெண்டும் ஒன்று தான். ட்ராக்கியாவை யூஸ் பண்ணி ரெஸ்பயர் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் என்னது? ஃபிஷ், ஃப்ராக், காக்ரோச், earthworm. டி சொன்னா பிச்சு போடுவேன். earthworm என்ன உனக்கு ட்ராக்கியாங்கிற ஆர்கனை வச்சுனா ரெஸ்பயர் பண்ணுதா? காக்ரோச் இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். ஸ்பைரக்கிள்ஸ் அண்ட் தென் ட்ராக்கியா இது எல்லாமே காக்ரோச்சில் தான் பார்க்க முடியும். அடுத்ததா, which of the following is an example of osmoconformer? otter, shark, frog, lizard. osmoconformer அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு பப்ளிக் எக்ஸாமில் இதை கம்பல்சரி 3 மார்க்காக கேட்டாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஸ்மோ கன்ஃபார்மர் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டர். சரியா? ஸோ இதை எதுக்கும் படித்து வச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ்மோ கன்ஃபார்மரோட எக்ஸாம்பிள்ஸ் யாரை சொல்லுவோம்? ஆப்ஷன் பியா? ஷார்க்கா? எஸ், ஷார்க் இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். அடுத்ததா,
The structure responsible for ultrafiltration in nephron. Loop of Henle, collecting duct, glomerulus, proximal tubule. The structure responsible for ultrafiltration in the nephron. Ultrafiltration na என்னது ஃபர்ஸ்ட் நடக்கிற ஒரு ஸ்டேஜ். ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய பிளட் செல்ஸை தாண்டி மற்ற எல்லாத்தையுமே வெளியே எடுத்துரும். வாட்டர், குளுக்கோஸு அண்ட் தென் வந்து வேறு ஏதாவது அயான்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது எல்லாத்தையுமே வெளியே பிரித்து எடுத்துரும். அதுதான் அல்ட்ராஃபில்ட்ரேஷன். இது எங்கே நடக்கும்? லூப் ஆஃப் ஹென்லியா? அட்டி வாங்க பொறுப்பாரு. குளோமருலஸில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அல்ட்ராஃபில்ட்ரேஷனே நடக்க போகுது. லூப் ஆஃப் ஹென்லி எங்கே வந்ததுங்க? லூப் ஆஃப் ஹென்லி வந்து கான்சன்ட்ரேஷன் தான் அட்ஜஸ்ட் பண்ணும். புரிஞ்சுதா? குளோமருலஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன் நடக்குது, அதாவது அல்ட்ராஃபில்ட்ரேஷன் நடக்குது. ஓகேவா? சரி, அடுத்து போகலாமா? The nitrogenous waste excreted by amphibian larva. Urea, ammonia, uric acid, creatinine. The nitrogenous waste excreted by amphibian larva. இது சரியான ஆன்சர். ஆஸ்மோ கன்ஃபார்மர், ஆஸ்மோ ரெகுலேட்டர் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னா, சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியில் வந்து சில ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பிளட் இருக்குது, வாட்டர் இருக்குது, இந்த ஃப்ளூயிட்ஸோட கான்சன்ட்ரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்காமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம். இதுதான் ஆஸ்மோ கன்ஃபார்மர் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டர். சரியா? நைட்ரோஜனஸ் வேஸ்ட் எக்ஸ்க்ரீட்டட் பை ஆம்பிபியன் லார்வா என்னது? அமோனியா. அமோனியா. ஸோ யாரெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கானிசமாக இருக்காங்களோ அவங்க மேக்ஸிமம் அமோனியாவை தான் எக்ஸ்க்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அமோனியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு நிறையா தண்ணி தேவை. அப்போ கடலுக்குள்ளே இருக்க ஆர்கானிசம் எல்லாமே அமோனியாவை தான் எக்ஸ்க்ரீட் பண்ணும். சரியா? அடுத்ததா, த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஹார்மோன் ரெகுலேட்டிங் வாட்டர் பேலன்ஸ் இன் த கிட்னி. கிட்னியில் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த ஹார்மோன் காரணம்? இன்சுலின், ADH, ஈஸ்ட்ரோஜன், ஆக்சிடோசின். சித்திக் PDF ஃபைல் டவுன்லோட் ஆகலை அப்படின்னா உங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு இன்காக்னிட்டோ டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள், காப்பி பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், வேலை செய்யும். இல்லையா வேறு ஒரு ஃபோனில் ட்ரை பண்ணி பாருங்கள், அம்மா ஃபோனோ இல்லை அப்பா ஃபோனோ மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் பி ADH ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே, அடுத்து போகலாமா? Question number 49. The first heart sound lub is produced due to closure of semilunar valve, closure of AV valves, opening of AV valves, contraction of the atria. லப்பு டப்புன்னு 2 சவுண்ட் இருக்குல்ல, அந்த லப்புங்கிற சவுண்டு எதனால் வருது அப்படின்னு கேட்குறாங்க. Closure of semilunar valves, closure of AV valves, opening of AV valves, contraction of the atria. எது சரியான ஆன்சர்? ஏவா? தப்பு. க்ளோஷர் ஆஃப் AV valves. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ் எனக்கு க்ளோஸ் ஆகிறதுனால வர்றதான் இந்த லப்புங்கிற சவுண்டு. சரியா? இது எங்கே இருக்கும்? மேலே இருக்கக்கூடிய ஆரிக்கல்ஸ்க்கும் கீழே இருக்கக்கூடிய வென்ட்ரிகல்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேல்வ் தான் இந்த AV valve. அது க்ளோஸ் ஆகுது. பிளட்டெல்லாம் மேலேருந்து கீழே வந்ததுக்கு அப்புறமா இது ரெண்டும் க்ளோஸ் ஆகுது. அதனால வர சவுண்டு தான் லப்பு. இப்போ டப்புங்கிற செகண்ட் சவுண்டு எதனால் வரும்? கீழே வென்ட்ரிகல்ஸில் இருக்கக்கூடிய பிளட்டு இப்படி கிறிஸ்க்ராஸாக வந்து போகும். ஸோ இந்த சைடு லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்கிறது அயோட்டா வழியாக வெளியே போகும், ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்கிறது லங்ஸுக்கு போகும், பல்மோனரி ஆர்டரி வழியாக. ஸோ இப்படி கிறிஸ்க்ராஸாக பிளட்டு போனதுக்கு அப்புறமா செமிலூனார் வால்வ்ஸு க்ளோஸ் ஆகும். அதனால வர செகண்ட் சவுண்டு தான் டப்பு. புரியுதா? ஃபஸ்ட்டு சவுண்டு வந்து AV வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகிறதுனால வருது, செகண்ட் சவுண்டு செமிலூனார் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகிறதுனால வருது. தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை 10th நீங்கள் படிச்சிருக்கீங்க, இன்னுமா கன்ஃபியூஷன் இருக்குது? விச் சேம்பர் ஆஃப் த ஹார்ட் ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட்?
ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஹார்ட்டில் 4 சேம்பர்ஸ் மொத்தமாக இருக்குது. அதில் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு ஃபஸ்ட்டு எங்கே வருது? ஃபஸ்ட்டு எங்கே வருது அதை தான் நீ சொல்லணும். ரெண்டாவதாக வரதெல்லாம் சொல்லக்கூடாது, பிச்சு போடுவேன் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு எங்கே வருது ஆக்சிஜனேட்டட் பிளட்டு? வென்ட்ரிக்கல்ஸ் ரெண்டாவது தானே. ஃபஸ்ட்டு ஏட்ரியம் ஒரு ஆரிக்கலுக்கு தானே ஆக்சிஜனேட்டடோ டீஆக்சிஜனேட்டடோ ஃபஸ்ட்டு வரும். ஆரிக்கல்லேருந்து தானே நெக்ஸ்ட்டு வென்ட்ரிக்கல்கே போகும். வென்ட்ரிக்கல் சொன்னேன் அப்படின்னா பிச்சு போடுவேன். எது சரியான ஆன்சர்? ரைட் ஏட்ரியமா லெஃப்ட் ஏட்ரியமா? ஆப்ஷன் பி லெஃப்ட் ஏட்ரியம். எஸ், ஆப்ஷன் பி லெஃப்ட் ஏட்ரியம் இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இங்கே பாருங்கள், ஏட்ரியம் மேலே இருக்குது. ஓகே, இப்போது நம்மளோட ரைட் சைடு பேஷண்ட்டுக்கு ரைட் சைடாக இருக்காது. யாரோ ஒருத்தர் உன் முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க, நீ டாக்டர்னு வச்சுக்கோயேன். அப்போ உன் முன்னாடி இருக்க பேஷண்ட்டுக்கு எது லெஃப்ட்டு எது ரைட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்மளோட லெஃப்ட்டு அவங்களுக்கு ரைட்டு, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், மிரர் இமேஜ் மாதிரி. எனக்கு இது ரைட்டுன்னா பேஷண்ட்டுக்கு இதே சைடு வந்து லெஃப்டாக இருக்கும். அப்படி தான் நீ எழுதணும். ஹார்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரைட் லெஃப்டையே நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. சரியா? ஆஷா மேம் ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். எனக்கு ஓப்பன் ஆச்சு பட் எதுவும் இல்லை. இல்லைப்பா, அப்போ தப்பான ஒரு பிடிஎஃபாக தான் இருக்கும் அது. கண்டிப்பாக வேறு ஏதாவது ஃபோன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டாக்குமெண்ட் இஸ் ஃபைன். ஏன்னா நிறைய பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்துக்கு டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே பிரச்சனையே இல்லாமல் தான் இருந்திருக்கு. விச் ஆர்கன் ப்ரொடியூசஸ் ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் பெப்டைடு ஆர் ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏஎன்பி ஆர் ஏஎன்எஃப்? லிவர், கிட்னி, ஹார்ட், அட்ரினல் கிளாண்ட். எது சரியான ஆன்சர்? Which organ produces atrial natriuretic peptide? What is ANP? இங்கே இருக்கே atrial natriuretic peptide. எது சரியான ஆன்சர்? ஹார்ட். ஹார்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஹார்ட்லேருந்து தான் எனக்கு ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் ஆர் பெப்டைட் வந்து சிந்தசைஸ் ஆக போகுது. சரியா? அவ்வளோதான். இன்னொரு 3-4 கொஷின் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். The respiratory pigment in human என்னவா இருக்கும்? ஹீமோசைனின், ஹீமோகுளோபின், மயோகுளோபின், குளோரோக்ரூவோவின். இந்த பிடிஎஃப் நான் கொடுப்பேன். இந்த குவிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் கொடுப்பேன்டா. 50 தானே சொன்னீங்க. ஓ, எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஷின் 2 கொஷின் கூட நீ படிக்க மாட்டியா? சரி கிளம்பு. என்ன இது, ஏதோ உன்கிட்ட இருந்து காசு கேட்ட மாதிரி. நான் 15 எக்ஸாக்டாக சொல்லலையே, ஒரு 50-51 கொஷின்ஸ் இருக்கும்டா அப்படின்னு ரவுண்டாக தான் சொன்னேன். 15 சொன்னீங்க, 50 தான் நான் படிப்பேன், அதுக்கு மேலே ஒன்று கூட படிக்க மாட்டேன் அப்படின்னா கிளம்பிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது சரியான ஆன்சர்? ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஹியூமன்ஸில் இருக்கிறது ஹீமோகுளோபின். சரியா? அடுத்து, இந்த நெஃப்ரான் மோஸ்ட் ரீஅப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ரீஅப்சார்ப்ஷன் எங்கே நடக்குது? கலெக்டிங் டக்ட், ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல், லூப் ஆஃப் ஹென்லி, டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல். ஆக்சிஜனேட்டட் மீன்ஸ் பிளட்ல ஆக்சிஜன் இருக்கும், அதுதான் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஏஎன்பி அப்படிங்கிறது ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் பெப்டைடுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஹார்ட்டில் ஏட்ரியம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம கிட்னி ஃபங்க்ஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா. பியா? எஸ், ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூலில் தான் மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. விச் ஹார்மோன் டிக்ரீசஸ் பிளட் ப்ரெஷர் பை இன்க்ரீசிங் சோடியம் எக்ஸ்கிரீஷன்? ஆல்டோஸ்டிரோன், ஏடிஹெச், ஏஎன்பி, ரெனின். Which hormone decreases the blood pressure by increasing sodium excretion? மேம் பசிக்குது, சாப்பிடுங்க. நான் என்ன ஒன்று சாப்பிட வேண்டாம் நான் சொன்னேன்? யூடியூப்பில் தானே கிளாஸை கவனிக்கிறீங்க, சாப்பிட்டே கூட கவனிக்கலாம். ஏதோ ரியல் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஏன் இதை எடுத்துக்கிறீங்க?
எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். குளோரோக்ளோரோவின். ஓகே, அதில் என்ன டவுட்டு மேம்? டிசிடி இல்லையா? இல்லைப்பா. இங்கே எது சரியான ஆன்சர்? விச் ஹார்மோன் டிக்ரீசஸ் த பிளட் ப்ரெஷர் பை இன்க்ரீசிங் சோடியம் எக்ஸ்கிரீஷன்? ஏஎன்பி தான். டி கிடையாது, ரெனின் கிடையாதுடா. ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் பெப்டைடுன்னு இப்போ ஒன்று நம்ம பார்த்தோம்ல, அதுதான். வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் போடோசைட்ஸ் இன் நெஃப்ரான்? நெஃப்ரானில் போடோசைட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குது. அதோட வேலை என்ன? ரெகுலேட் பிளட் ப்ரெஷர், ஃபார்ம் ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ், செக்ரேட் ரெனின், ரீஅப்சார்ப் வாட்டர். நம்ம நெஃப்ரானில் போடோசைட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அதோட வேலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எதுப்பா சரியான ஆன்சர்? இதில் போடோசைட்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஆப்ஷன் டி, ரீஅப்சார்ப் வாட்டரா? பார்க்கலாமா? இல்லை, இன்னும் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. சில பேர் ஏன்ற, சில பேர் பீன்ற, சில பேர் டீன்ற. பட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, தெரியுதோ இல்லையோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க. போடோசைட்ஸோட வேலை என்ன? இட் ஃபார்ம் ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட். இது வந்து பிளட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை தான் பார்க்க போகுது. சரியா? ஓகே, அவ்வளோதான். 50 கொஷின்னு சொன்னேன், 55 கொஷின் வந்து வந்திருக்கு. இதில் உடனே மேம் 50 தானே சொன்னீங்க, அதுக்கு மேலே ஒரு கொஷின் கூட படிக்க மாட்டேன் அப்படின்னு. சரி பசங்களா, கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நான் இந்த குவிஸோட பிடிஎஃபை கொடுப்பேன். டவுன்லோட் பண்ணிங்களா? எஸ் ஆர் நோ? குவிஸோட பிடிஎஃப் கொடுக்கவா? டவுன்லோட் யாராவது பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே பண்ணிடுங்க. ஏன்னா நான் அதை எடுத்துருவேன். இப்போது வேறு ஒரு லிங்க் தான் கொடுப்பேன். டவுன்லோடு ஓகே. இதோ இப்போ நான் வந்து இந்த குவிஸோட 1 மார்க் பிடிஎஃப் லிங்கை கொடுக்குறேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? டவுன்லோட் பண்ணிவிட்டு எனக்கு இப்போவே டவுன்லோடட் அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. போட்டாச்சா? ஓகே. ஸோ பசங்களா, யாரெல்லாம் வந்து இப்போ நீங்கள் 11th படிச்சுட்ருக்கீங்க இல்லையா, 12th பேட்ச்க்கு தீமின்னல்ல எங்கள் கூட சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, முடிஞ்ச வரைக்கும் மார்ச் மாதம் முடிகிறதுக்குள்ளேயே வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிடுங்க. ஏன்னா ஏப்ரலில் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஸோ மார்ச் தான் உங்களுடைய லாஸ்ட் டேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏப்ரலில் கிளாஸஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். சரியா? யூடியூப் கிளாஸ் வேறு, பெய்டு கிளாஸ் வேறு. யூடியூப்பில் லேட்டாக தான் நாங்கள் ஆரம்பிப்போம். சிலபஸ் ஆரம்பிக்கிறது எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஆப்பில் ஏப்ரல் மாதமே நாங்கள் ஆரம்பிச்சிட போகிறோம். அதனால யூடியூப்பில் கிளாஸஸ் வரும் இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா யூடியூப்பில் நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் எடுத்த லைவாக ஒரு 5 நாள் கழித்து நானே தேடி கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் நிறையா இருக்குது இல்லையா? ஆப்பில் இந்த பிரச்சனையே இருக்காது. எந்த டேட்டில் மிஸ் பண்ணிங்க அந்த டேட் உங்களுக்கு அப்படியே ப்ராப்பராக காட்டும். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரியா? எந்த கிளாஸ் மிஸ் பண்ணிங்க, என்ன டைட்டில், அது எல்லாமே உங்களுக்கு வந்து லைனாக காட்டுறதுனால உங்களுக்கு எந்த கிளாஸ் மிஸ் பண்ணாலும் நீங்கள் அதை போய் திரும்பவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூடியூப்பில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ரொம்ப கசகசன்னு அன்கேட்டகரைஸ்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி யூடியூப்பில் உங்களுக்கு எடுக்கிற கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஆப்பில் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சரியா? ஸோ ஆப்பில் படித்த நிறையா பசங்க இந்த தடவை கொஷின் பேப்பர் டஃப்பாகவே கேட்டாலும் அவங்க எல்லோரும் சூப்பரான மார்க் தான் எடுத்திருக்காங்க. 12th பசங்க. யூடியூப்பில் படித்த பசங்க தான் ரொம்ப டஃப்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆப்பில் படித்த பசங்க எல்லாருமே டஃப் தான் மேம், ஆனால் 95 மேலே வந்துடும் அப்படின்றாங்க. டஃப்பு தான், ஆனால் 95 மேலே வந்துருங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே. நிறைய பேருக்கு வந்து 85, 90 வாங்குறவங்களே கஷ்டப்படுறாங்க. கரெக்டாக? ஆனால் உங்களுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் தீமின்னல் பேட்சில் சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து எடுத்துகிற போகிறோம். எல்லா கான்செப்ட், எல்லா பயாலஜிலலாம் எல்லா லைன் பை லைன் எல்லாமே இருக்க போகுது. யூடியூப்பில் இனிமேல் நான் லைன் பை லைனாக எடுக்க போகிறது இல்லை. பிகாஸ் நான் ஏற்கனவே எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ யூடியூப்பில் ஐ வில் நாட் டேக் லைன் பை லைன் ஹியர் ஆஃப்டர். தீமின்னலை தான் நான் லைன் பை லைனாக எடுக்க போகிறேன். சரியா?
ஸோ உங்களுக்கு யூடியூப்பில் இல்லாத நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஆப் கிளாஸஸில் இருக்க போகுது. ஆப்பில் தான் வீக்லி டெஸ்ட்டும் இருக்க போகுது சண்டே. சரியா? யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ எல்லாருமே வந்து இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இந்த 2.5 days ஸ்டடி பிளான் வீடியோ பாருங்கள் எல்லாரும். யாருக்கெல்லாம் ஸ்டடி பிளான் வேணுமோ, மேம் நான் இவ்வளோ மார்க் வாங்கணும்னு நினைக்கிறேன், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் என்ன, இதெல்லாம் நான் சாய்ஸில் விடலாம் அப்படின்னு நிறையா கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். மேம் நீங்கள் எப்போ மேம் லைவ் வைக்க போகிறீங்க, லைவ் டைமிங் சொல்லுங்கள், லைவில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு 8 நிமிஷம் தான் இருக்குது. இந்த 8 நிமிஷம் வீடியோவை கொஞ்சம் பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் இம்பார்ட்டன்ட் கொஷின், இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸோட PDF இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 11th மூவிங் 12th டீமினல் பேட்ச் லிங்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணி கிளாஸஸ் மட்டும் வேணும்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 1,999 ஃபீஸு. கிளாஸஸ் கூட சேர்த்து அந்த கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்க்கான கைடு, அதாவது PCMB இல்லை PCMCSக்கான கைடு வேணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ CS ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா 2799. உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, CS கைடெல்லாம் வந்துடும். அதே மாதிரி பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜியில் பாட்டனி, ஜுவாலஜி. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 5 கைடு வந்துடும் 3499க்கு. சரியா? இன்க்ளூடிங் கிளாஸஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் PDF ரீசென்ட் பண்ணுங்கள். அந்த ஃபர்ஸ்ட் PDFை நீங்கள் இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2.5 days ஸ்டடி பிளான் இருக்குல்ல, இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ இருக்குல்ல, அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதே PDFோட லிங்க் தான் இருக்குது. அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இந்த 1,999 ப்ரைஸு இதுக்கு மேலே கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கம்மியாகாது. இதுதான் கடைசி லீஸ்ட் ப்ரைஸு. இதுலேருந்து அதிகம் வேணால் ஆகலாம். சரியா? அண்ட் இதோட லாஸ்ட் டேட் வந்து என்ன அப்படின்னா வித்தின் மார்ச் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, எப்படி ஜாயின் பண்ணுறது? இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். 11th மூவிங் 12th லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும்னு பார்த்துக்கோங்க. கிளாஸஸ் மட்டும் வேணும்னா இங்கே பை நவ் கொடுத்துக்கலாம். கிளாஸஸ் கூட சேர்த்து கைடு வேணும்னா இங்கே பை நவ் கொடுத்துக்கலாம். எந்த குரூப்புங்கிறத பார்த்துட்டு கொடுங்க. பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும், இல்லைனா வந்து இமெயில் ஐடி கேட்கும். அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஜிபேயில் ஆர் ஃபோன்பேயில் காசு கட்டிக்கலாம். சரியா? ஓகே பசங்களா, உங்களில் எத்தனை பேர் வந்து ஸ்கூல் போய் தான் ஆகணும், நாளைக்கு நாளானிக்கெல்லாம் ஸ்கூல் போய் தான் மேம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இல்லை மேம் எங்கள் ஸ்கூலில் லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நான் போல் போடுறேன், ஆன்சர் பண்ணுங்கள். போல் போடுறேன், ஆன்சர் பண்ணுங்கப்பா. போட்டாச்சு. ஸ்கூல் எத்தனை பேருக்கு இருக்கு, எத்தனை பேருக்கு வந்து ஸ்கூல் லீவு தான்? என்னடா பாதிக்கு பாதி ஸ்கூல் போகணும்ன்றீங்க? சரி, ஓகே. சரிடா, ஃபைன். இப்போது இதில் இருக்கிறதே ஒரு 60 பேர் 70 பேர் தான். அதுலேயே பாதிக்கு பாதி நீங்கள் ஸ்கூல் போகணும்னு சொல்கிறீங்க. அப்போ மிச்சம் 30 பேர் மட்டும்தான் நாளைக்கு இருப்பீங்க வீட்டில், இல்லையா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஈவினிங் தான் லைவ் செஷன்ஸ் எல்லாமே இருக்க போகுது. சரியா? அப்போ ஈவினிங் எல்லாருமே வந்துடுவீங்கல்ல ஸ்கூலை விட்டு. ஸோ லைவ் எல்லாருமே அட்டென்ட் பண்ணிக்கலாம். மேம் நான் வீட்டில் தான் இருக்கேன், அப்போ காலையிலேருந்து என்ன பண்ணுறது? நான் உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை இதே வீடியோவுக்கு கீழே அட்டாச் பண்ணுறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு சாப்டருக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர்னு நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே 1.5x ஸ்பீட் ஆர் 2x ஸ்பீடில் வச்சு நீங்கள் பார்த்துடலாம். சரியா? லீவில் இருக்கவங்க ரொம்ப கம்மியாக தாண்டா இருக்கீங்க. சரியா? என்ன ஒரு 20 பேர் தான் வருவீங்க லைவ் வச்சாலும்.
ஏன்னா இப்போவே 50 பேர் தான் இருக்கீங்க. 50 பேரில் 50% ஸ்கூல் போகணுங்கிறாங்க. அப்படின்னா 25 பேர் போயிடுவீங்க. 20 பேர் இல்லை 25 பேர் தான் வந்து லைவ் வருவீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, வீட்டில் இருக்கவங்க ஏற்கனவே நான் எடுத்திருக்கேன், எடுக்காமலாம் இல்லை, எல்லாமே வந்து யூடியூப்பில் இருக்குது. சரியா? நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், தேடி தான் கண்டுபிடிக்க முடியாது. தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். நான் இதே லைவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். அது எந்த வீடியோ, 2.5 days ஸ்டடி பிளான் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துட்றேன். சரியா? நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னாலுமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த வீடியோஸை ஸ்பீடாக பார்த்துருங்க. சரியா? ஓகேப்பா, இத்துடன் இந்த லைவை முடித்துக்கொள்வோம். டாட்டா, பாய் பாய். நாளைக்கு 6:30 லைவுக்கு வந்துடுங்க. சரியா? ஈவினிங் 6:30க்கு தான்டா கிளாஸ் இருக்குது. என்ன கிளாஸ் இருக்குது, என்ன டீச் பண்ண போகிறேன் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரியா? இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துருங்க. பாய் பாய்.